குருவே போற்றி, ஒளியும் ஒலியும் எனக்குள் காட்டி உணர்த்திய குருவே போற்றி. ரொம்ப சந்தோஷம். இவர் இந்த அம்மா இவர் விஓவாக இருக்கிறார், திருவள்ளூர் விஓவாக இருக்கார். இந்த அம்மா மனைவியாக இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் தான் எனக்கு அடுத்தபடியாக ஆசிரமத்தை மெயின்டைன் பண்ண போகிற குருமார்கள். லேடிஸுக்கெல்லாம் அந்தமாக உபதேசம் கொடுக்குறாங்க, ஜென்ஸுக்கெல்லாம் இவர் உபதேசம் கொடுக்குறாரு. நம்ம என்ன பண்ணணும், தெளிவு போகணும். இது பொய்யா நம்ம இவ்வளோ நாள் வாழ்ந்துருக்குறோம், தெரியாமல் எதையோ கற்பனை பண்ணியிருக்கிறோம், இனிமேல் அதெல்லாம் கிடையாது அப்படின்றத மனசுக்குள்ளவே நீங்கள் நினைக்கும் போது அது திரும்ப வராது உங்களுக்கு. அதுக்கு நம்ம தியானம் பண்ணணுமா? தியானம் பண்ணணும். தியானம் பண்ண தெரியுமா? ஒரு ஆத்மா, உடல் எல்லாம் ஆத்மா. நாய் நரி கூட ஆத்மா தான். அது கூட ரோட்டில் படுத்தும் தியானம் பண்ணின்னுக்குது. மாடு கட்டி வச்சிருந்தா அது கூட இதை படுத்தும் தியானம் பண்ணுது. தியானம் அதெல்லாம் சும்மா உட்காந்துட்டா தியானமா இல்லை. இது மாதிரி தான் ஏராளமாக இருக்கிறாங்க. தியானம்ன்றது ஒரு குரு இல்லாமல் நீ பண்ணவே முடியாது. குரு ஒரு வழி காட்டினா தான், அந்த வழியில் போனீங்கன்னா தான் தியானம் கை கூடும். தியானம்னா என்ன அர்த்தம்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம். தானம்னு அர்த்தம். தன்னையே இறைவனுக்கு தானம் கொடுக்குறோன்றது தான் தியானம். இது தெரியாமல் கண்ணை மூடிக்கணுக்கா நான் தியானம் பண்ணுறேங்கன்னு எங்கள் அக்கா போச்சா, எங்கள் அக்கா ஊர் போய் சேர்ந்துச்சா, என் பொண்ணு ஸ்கூலுக்கு போயிச்சா, காலேஜுக்கு போயிச்சா, வேலைக்கு போயிச்சான்னு யோசித்துக்கணும் உட்காந்துங்கிறது தியானம் இல்லை. பேர் முட்டாள்தானோன்னு பேர் அதுக்கு. அதனால் ஒரு வழி தெரியாத தியானம் பண்ண முடியாது. கடவுள் பக்தி விழிப்புல பண்ணுறீங்க, அதையே பண்ணிக்கின்னு போங்க. சும்மானா ஏன் தன்னையே ஏமாற்றிக்கிறீங்க, நான் தியானம் பண்ணுறேன்ட்டு. தியானம்ன்றது வழி தெரியாமல் தியானம் பண்ணவே முடியாது, யாராலையும் பண்ண முடியாது. அதனால் வழி தெரிஞ்சுக்கின்னு பண்ணுங்க. இல்லை அந்த வழி தெரிஞ்சுக்கின்னு பண்ண முடியலையா, இவ்வளோ நாள் எப்படி பக்தி பண்ணீங்களோ அந்த பக்தியை பண்ணுங்க. பக்தியில் போய் கடவுள்கிட்ட எனக்கு என் பிள்ளை கல்யாணம் ஆகலை, என் பொண்ணுக்கு வேலை கிடைக்கல, என் பிள்ளைக்கு குழந்தை பிறக்கல, இந்த மாதிரி அங்கே வியாபாரம் பண்ணக்கூடாது கடவுள்கிட்ட. இறைவா நான் உன்னை வழிபடுறேன், படைச்சது நீ என்ன எனக்கு தரையோ அதை கொடு அப்படின்ற முறையில் பக்தி பண்ணிங்கன்னா அது தூய்மையான பக்தி. இந்திரர் ஏறு கங்கை மணல் எண்ணிலி இந்திரர், முக்தி மோட்சம் கொடுக்கிற ஒரே ஆள் ஈசன் ஒருவரே. எல்லாத்தையும் அவர் கையில வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நாராயணர் எவ்வளோ? 6 கோடி நாரணர், 100 கோடி இந்திரர், 100 கோடி பிரம்மர்கள். இவங்கெல்லாம் கணக்கிலேயே இல்லை, அவ்வளவு பேர் இருக்காங்க பிரம்மாக்கள். நீங்க ஒரு பிரம்மான்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. பல பிரம்மாக்கள் இருக்காங்க, படைத்தல் தொழில் செய்யறதுக்கு பல பிரம்மாக்கள் இருக்காங்க. இந்திரர்கள் அவ்வளவு பேர் இருக்காங்க. நாராயணர் 6 கோடி பேர் நாராயணர் இருக்காங்க. திருப்பதியில ஒரே ஆள் தாங்கிறாரு நினைச்சுக்கிறீங்க, கிடையாது. 6 கோடி நாராயணர். அது கூட ஏறு கங்கை மணல், ஏறு கங்கை மணல்னா இந்திரரோட இது மணல். ஏறு கங்கை மணல், ஏறுனா ஆறுன்னு அர்த்தம். ஆத்தோட மணலை எண்ணின்னா அளக்க முடியாது இல்லையா, எண்ண முடியாது இல்லையா. அவ்வளோ பேர் இந்திரர்கள் இருக்காங்களாம், தேவேந்திரர்கள். இந்திரர்னா தேவேந்திரர்கள், அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனா ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே. இதுதான் முக்தி மோட்சம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இது. சிலருக்கு இது புரியாது. ஆனா இப்ப புரிய வச்சு இந்த கேள்வி, நல்ல கேள்வியை கேட்டு புரிய வச்சாங்க. இந்த புக்லயே இருக்கு, எடுக்கணும் அதை. இந்த மாதிரி இவங்கெல்லாம் அவர் சொல்றத செய்யக்கூடிய வேலையாட்கள். இந்திரர், நாராயணன், பிரம்மர்கள், மற்ற எல்லாரும். ஆனா நம்மள காத்தல், அழித்தல், படைத்தல், அருளல், மறைத்தல்ன்ற 5 தொழில செய்யறது யாரு? ஈரிலி ஈசன் ஒருவனே. இதுல எந்த மாற்றமும் இல்லை. வேற யாரும் இதுக்கு பொறுப்பே கிடையாது, பொறுப்பு ஏத்துக்கவும் முடியாது. ஏன்னா அத்தனை வேலையை அவங்க உட்காந்து செய்யறோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் நிறைய வாட்டி அதை சொல்லியிருப்பேன். இங்க
ஆனா நானே மறந்துடுவேன், நீங்க மறக்காம இருக்க போறீங்க. அதனால இன்னொரு வாட்டி சொன்னா தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்தையா நமக்குள்ள உட்கார்ந்து செய்யறது இறைவன். இப்போ நம்ம தூங்கிடுறோம், நைட்டு நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டு நிம்மதியா தூங்கிடுறோம். ஆனா ஹார்ட் பம்ப் பண்ணி ரத்தத்தை எல்லா இடத்துக்கும் அதை அமுச்சிட்டு இருக்குது, சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்குது. தண்ணி நல்லா குடிச்சிட்டு படுக்கிறோம். கிட்னி இதை எல்லாத்தையும் அதில் இருக்கிற அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய சால்ட்டு எல்லாத்தையும் ஓரம் கட்டி நல்லா தண்ணியாக இது பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி தண்ணியில் இருக்கக்கூடிய புரோட்டீனு, ஹைட்ரஜனு, இந்த மாதிரி தேவையான அனைத்து சத்துக்களையும் பிரித்து எடுத்துக்கிட்டு மீதி தேவையற்ற கழிவுகளை எல்லாம் ஓரம் கட்டி அந்த யூரின் பிளாடரில் கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்குது இல்லையா? அப்போ சாப்பிட்ற ஒவ்வொரு உணவுலையும் இருந்து எலும்புக்கு தேவையான கால்சியம், உடலுக்கு தேவையான புரோட்டீன், கண்ணுக்கு தேவையான சத்துக்கள், இந்த முடி வளர்றதுக்கு, முடி நிறைய பேருக்கு முடி கொட்டி போச்சுன்னா காரணம் என்னன்னா தேவையான புரோட்டீன் இல்லை, முடி கொட்டி போச்சு. நிறைய பேர் ஜீன்ல கூட சில பேருக்கு இருக்குன்னுவாங்க. ஜீன்ல இருந்தாலும் கூட புரோட்டீன் நல்லா சாப்பிட்டா அப்பா வழுக்கையா இருப்பான், பையனுக்கு தலை நிறைய முடி இருக்கும். எங்க அப்பாவுக்கு தலை நிறைய முடி இருந்தது, எனக்கு இல்லை. அப்ப என்ன காரணம் என்னன்னா புரோட்டீன் கம்மி, முடி கொட்டி போறதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. அப்போ அது மாதிரி இந்த எல்லா சத்துக்களையும் உடல்ல இருந்து பிரிச்சு, நீ ஏதாவது குளுக்கோஸ் சாப்பிட்றியா, புரோட்டீன் தனியா ஏதாவது சாப்பிட்றோமா? நாம வெந்த சோறு காய்கறி எதையோ சாப்பிட்றோம். ஆனா தேவையா அதுல கால்சியம் இருக்கிற கால்சியத்தை பிரிக்கணும், புரோட்டீனை பிரிக்கணும், கண்ணுக்கு தேவையானதை பிரிக்கணும், அயனை பிரிக்கணும். இதை எல்லாத்தையும் பிரிச்சு அந்தந்த உறுப்புகளுக்கு தேவையான எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்குது. இதையெல்லாம் யார் உட்காந்து செய்யறாங்கன்னு நினைக்கிறீங்க? இறைவன் உள்ள உட்காந்து செய்துகிட்டு இருக்கிறான். எல்லாம் என்னால முடியும்னு சொல்லிதான் நம்ம இந்த கதிக்கு போய் நிற்கிறோம். அதனாலதான் ஞானிகள்லாம் அன்னைக்கு ஒரு பிடி வாயில எடுத்து வைக்கும் போதே ஐயா கண்ணில் அப்படியே ஒத்திக்கிட்டு ஐயான்னு சிவா, சாப்பிடும் போது சிவான்னுவாங்க, சாப்பிடும் போது ஐயான்னுவாங்க. இது என்னன்னா திருமூலர் ஒரு பாடல்ல சொல்லுவாரு, உண்ணும் போது யாருக்குமாம் ஒரு கைப்பிடி. நம்ம சாப்பிடும் போது யாருக்காவது ஒரு கைப்பிடி, ஒரு மாட்டுக்கு ஒரு பிடி தாழை புல்லு, அருகம்புல். அப்ப இது என்ன காரணம், ஏன் சொல்றாருன்னா எது நீ செய்யும் போதும் சிவான்னு சொல்லி சாப்பிட்டீங்கன்னா அது இறைவன் பார்த்துக்குவார். அதுல எது இருந்தாலும் கூட, அதுல கெட்டதே இருந்தாலும் உன் உடல்ல அது கெடுதலை செய்யாம அந்த கெட்டதை விலைக்கு தனியா எடுத்து தூரமா போடுற அளவுக்கு. ஏன் காரணம் என்னன்னா அந்த வேலையை அவர் ஏன் செய்யறாருன்னா உலகத்தையே காக்கக்கூடிய அளவுக்கு. இப்போ பார்க்கடல்ல கடைஞ்சாங்க, முதல்ல வந்தது என்னன்னா கடுவிடம்னுவாங்க. விடம்னா விஷம், கரு வெண்ணெய். அதை இன்னும் சிறப்பா சொன்ன கரு வெண்ணெய்னாங்க. அதை எடுத்துட்டு கொடுத்தாங்க அவர் கையில. அதை யார் எடுத்துட்டு கொடுத்தாங்க தெரியுமா உங்களுக்கு? புராணத்துல படிச்சிருக்கீங்களா? இந்த கருவெண்ணெய்ன்ற அந்த உலகமே அழிக்கக்கூடிய அளவுக்கு அந்த விஷத்தை கொண்டு சிவபெருமான் கிட்ட கொடுத்தது யாரு? யாராவது சொல்லுங்க, தெரியுமா? தெரியலையா? சுந்தரர். சுந்தரர் தான் கொண்டு கொடுப்பார். ஏன்னா அவருக்கு தான் ஒன்னாவாது. காரணம் என்னன்னா சிவபெருமானினோட அம்சம். அவர் எப்படி வந்தாரு தெரியுமா? சிவபெருமான் சுந்தரர் எப்படி வந்தாரு தெரியல, சொல்லுமா? வெரி குட், ரொம்ப அழகா பாப்பா சொன்னாங்க. சிவபெருமானே அவர் போய் கண்ணாடியில போய், ஆஹா நான் ரொம்ப அழகு சுந்தரா வான்னு அவன பக்கத்துல சுந்தரர் நின்ட்டாரு. அழகுன்னா சுந்தரம், சுந்தரம்னா அழகுன்னு அர்த்தம். நம்ம ஊர்ல கூட நிறைய சுந்தரம் இருக்காங்க, அவ்வளவு அழகாலாம் இருக்க மாட்டாங்க. ஆனா இந்த சுந்தரர் ரொம்ப அழகு. அப்போ நான் ரொம்ப அழகா இருக்கிறேன்னு சிவபெருமான் வியந்ததுனால சுந்தரர்னு ஒரு அழகானவர் நின்னார். அதனால அவர் இறைவனின் மறு அவதாரம். இறைவனே அவர் தான். அவர் உடல்ல இருந்து வெளிப்பட்டார்.
அப்படிப்பட்டவரால தான் அந்த விஷத்தை எடுக்க முடியும். அப்படிப்பட்ட விஷத்தை வேற எங்க போட்டாலும் அது உலகத்தை அழிச்சிடும். அப்ப எங்க தான் போடுறதுன்னு பார்க்கும்போது இவர் தொண்டைக்குள்ளதான் போட்டாகணும், வேற வழி இல்லை. ஏன்னா உலகம் முழுக்க அவருக்குள்ள இருக்கு. அதனால இதையும் அவருக்குள்ள வச்சுக்கலாம், அது ஒன்றும் பண்ணாது. வெளியில போட்டா உலகத்தை அழிச்சிடும், அதனால கொண்டு வச்சுக்குவார். அப்படி வைக்கும் போதே அதுக்குள்ள பார்வதி பாக்குறாங்க, தொண்டையை பிடிச்சிடுறாங்க. அதுக்கு மேல போயிடுச்சுன்னா இவருக்கு எதோ ஆயிடுப்பா, அவருக்கு எதோ ஆகாதுன்றது வேற விஷயம். இருந்தாலும் ஒரு மனைவி செய்ய வேண்டிய கடமையை அவங்க செய்யறாங்க. ஐயோ, வீட்டுக்காரை காப்பாத்துறாங்களாம், போய் அவரை போய் இந்த அம்மா காப்பாத்திடுறாங்க. சரி, இருந்துட்டு போட்டோம், போய் காப்பாத்தினாங்க. அது தொண்டைக்குடியோட நின்று போச்சுன்றது நம்ம படிச்சது புராணம். அப்போ இப்படி அந்த விஷத்தை கூட வேற யாருக்கும் அது பெருசா கெடுதல் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி தனக்குள்ள அடக்கிக்கிட்ட அம்மையப்பனா இருக்கக்கூடிய ஆண்டவன் நம்மளை கைவிட மாட்டாரு. அவர் தான் நமக்கு எல்லாத்தையும் செய்துகிட்டு இருக்கிறாரு. உள்ள உட்காந்து ஒரு வேலையும் அவர் செய்யறாரு. அதனால நம்ம எதையும் சாப்பிடும் போதுதான் சிவா ஐயான்னு அவரை நினைச்சு சாப்பிட்டா சமர்ப்பணம், சிவார்ப்பணம்னு சொல்லிடுவாங்க. அதை சிவார்ப்பணம்னா அது அவரே சாப்பிட்டா மாதிரி. நீ விஷத்தையே சாப்பிட்டாலும் அவர் கண்டிப்பா உன்னை காப்பாற்றுவார். அதுக்காக போய் விஷத்தை யாரும் சாப்பிடக்கூடாது, நான் சொன்னன்றதுக்காக அதெல்லாம் செய்யக்கூடாது. இது இப்போ ஒரு உதாரணம், விஷத்தை சாப்பிட்டாலும் அவர் காப்பாற்றுவார்ன்றது நான் சொன்னேனே தவிர, அருணகிரிநாதர் மிகப்பெரிய, அவரை பத்தி நிறைய படிச்சிருப்பீங்க. அவர் போய் திருவண்ணாமலை கோபுரத்துல இருந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக உழறார். அவரை முருகர் காப்பாத்துறார். இப்ப நீ நானும் போய் ஏறி ஊந்தா காப்பாத்துவாரா? காப்பாத்த மாட்டாரா தெரியாது. ஆனா நான் தயாரா இல்லையா? கண்ணப்பர் போனாரு. ஐயோ பாவம், கண்ணுல இருந்து தண்ணியாவும் ரத்தமாவும் வருது சிவபெருமானுக்குன்னு ஒரு கண்ணை பிடிங்க அப்படியே அப்புறாரு. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? பக்கத்துல எவன் நிக்கிறான் அவன் கண்ணை பிடிங்க அப்போ இல்லையா? நம்ம கண்ணை பிடுங்குவோமா? பக்கத்துல யாராவது எரிச்சவன் இருந்தானே அவன் கண்ணை வெளியே குடுறா வாங்க, இதை நான் தான் அப்பணும்டா, அப்பதான்டா சிவபெருமான் ஏத்துக்குவாருன்னு அவன் கண்ணை பிடுங்குவோமே தவிர நம்ம கண்ணை அங்க வைக்க மாட்டோம். அப்படி அந்த உருக்கம் இருக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் அந்த உருக்கம் வரணும். அதுக்காக தான் இது. அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி. இன்ப துன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. ஈசனை